அந்த காடு ரொம்பவும் அழகான காடு. அந்த காட்டுல வாழற பறவைகள் எல்லாருமே ரொம்ப நல்ல பறவைகள். அவங்க எல்லாருமே ஒத்துமையாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. இதுக்கு விதிவிலக்கா இருந்தவங்க ரெண்டு பேர் தான். அவங்க பேரு காலுக்காகவும் கோரிக்காகவும். ரெண்டு பேருமே ரொம்பவும் சோம்பேறியான காகங்கள். அவங்க ரெண்டு பேருமே முதல்ல சாப்பாடை பத்தி தான் கவலைப்படுவாங்க. சாப்பாடு கிடைச்சதுன்னா அடுத்தது தூங்குறத பத்தி கவலைப்படுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு நாள் கூட உணவு சொந்தமா தேடி சாப்பிட்டதே கிடையாது. பெரிய பறவைகள் கிட்ட உணவு இருந்தா அவங்களுக்கு தெரியாம திருடி கொண்டு வந்துருவாங்க. சின்ன பறவைகள் கிட்ட உணவு இருந்தா அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிட்டுருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த கூடு ரொம்பவும் மோசமான நிலைமையில இருந்தது. தான் வாழற கூட்ட கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு அவங்க ரெண்டு பேர் உடம்புலயும் சோம்பேறித்தனம் ஊறி போய் இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள்ல மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. அதனால காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் இன்னைக்குதான் தங்களோட கூட பத்தின கவலையே வந்தது. காலுஜி, உங்ககிட்ட நான் எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த கூட்டை சரி பண்ணுங்க சரி பண்ணுங்கன்னு. இப்ப மழைக்காலம் வேற வரப்போகுது. கோரி, நீ கொஞ்சம் மனசு வச்சிருந்தா என்கிட்ட சரி பண்ணுங்க சரி பண்ணுங்கன்னு சொன்ன நேரத்துல நீயே இந்த கூட்டை சரி பண்ணி இருக்கலாமே. காலுஜி, என் கூட சேர்ந்து சேர்ந்து உங்களுக்கும் இப்ப வாய் ரொம்ப அதிகமா போயிடுச்சு. சரி சரி, இந்த கூட்டை எப்படி இருந்தாலும் நீங்களும் சரி பண்ண போறது இல்ல, நானும் சரி பண்ண போறது இல்ல. ஏமாந்த பறவைய பார்த்து ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அதோட கூட்ட ஆக்கிரமிப்போம் வாங்க. இப்படி சொல்லிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட கூட்டை விட்டு பறந்து போனாங்க. இப்படி போனவங்களுக்கு கண்ணுல முதல்ல பட்டது புறாதான். அதனால காலுக்காகவும் கோரிக்காகவும் புறா கிட்ட போய் உட்கார்ந்தாங்க. என்ன காலு கௌரி, ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? புறா, நாங்க வந்த விஷயம் என்னன்னா, நீ இப்ப கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கியே இந்த மரம் எங்க முன்னோர்கள் வாழ்ந்த மரம். என் தாத்தாவோட தாத்தா, தாத்தாவோட அப்பா, அப்புறம் என் தாத்தா, அதுக்கப்புறம் எங்க அப்பா, இப்படி எல்லாரும் இதே மரத்துலதான் கூடு கட்டி வாழ்ந்திருக்காங்க. நானும் ஆரம்பத்துல இந்த மரத்துலதான் கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். பிறகு நான் கொஞ்ச நாள் ஒரு வேலையா தூரமா இருந்த காடுகளுக்கு போயிருந்தேன். நான் திரும்பி வந்து பார்த்தப்ப இந்த மரத்துல நீ கூடு கட்டிக்கிட்டு இருந்த. என்னோட நண்பர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த புறாவை அந்த மரத்துல இருந்து காலி பண்ணிட்டு நீ எங்க போய் கூடு கட்டிக்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் என்ன தெரியுமா சொன்னேன்? சீச்சி, பாவம், அந்த புறா தம்பி அந்த மரத்துல கூடு கட்டி வாழ ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கப்புறம் அதை காலி பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு மரத்துல கூடு கட்டி அங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் வேற ஒரு மரத்துல கூடு கட்டி வாழ ஆரம்பிச்சுட்டல்ல, இப்ப ஏன் உன்னோட பழைய கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? புறா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப கொஞ்ச நாளா காலுவோட தாத்தா அடிக்கடி அவர் கனவுல வந்துகிட்டே இருக்காரு. வர்றவரு என்ன தெரியுமா சொல்றாரு? நான் வாழ்ந்த அந்த மரத்திலேயே போய் கூடு கட்டிக்க, அப்பதான் என்னோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்றாரு. நாங்களும் ஆரம்பத்துல இதை சாதாரணமா தான் நினைச்சோம், அந்த கனவை பத்தி கண்டுக்கவே இல்ல. ஆனா இப்பெல்லாம் காலுஜியோட தாத்தா கனவுல கையில குச்சியோட வராரு. நான் சொல்றதை கேப்பியா கேட்க மாட்டியான்னு தினமும் குச்சி எடுத்து காலுஜியை அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவரும் தினமும் தூக்கத்துல ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்காரு. அதனால நீ வேற எந்த மரத்திலயாவது போய் இடம் பார்த்து கூடு கட்டிக்க. இவரோட தாத்தா வாழ்ந்த மரத்தை எங்க கிட்டயே கொடுத்துரு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றப்பயே நினைச்சேன் என்கிட்ட இருந்து ஏதோ பெருசா எதிர்பார்க்கறீங்கன்னு. அது இப்ப சரியா போச்சு. கதை சொல்ல உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? எனக்கும் கதை சொல்ல தெரியும். என் கதையை இப்ப கேளுங்க. காலு கோரி, இது விஷயமா பேச நானே உங்ககிட்ட வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, உங்களோட தாத்தா உங்களை இங்கேயே அனுப்பிட்டாரு. விஷயம் என்னன்னா, எங்க தாத்தா கிட்ட காலுவோட தாத்தா ஒரு மூட்டை தானியம் கடன் வாங்கி இருந்தாராம். அதை இப்ப திருப்பி கொடுக்க சொல்லி என்னோட தாத்தா காலுவோட தாத்தா கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு காலுவோட தாத்தா சொன்னாராம், நான் வாங்கின கடனை நீதான் அடைக்கணும்னு என் பேரங்கிட்ட சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கு. அதனால அவனை எப்படியாவது அடிச்சு உதைச்சு உன்னோட பேரங்கிட்டயே அனுப்பி விடுறேன். அவனையே கேட்டு அந்த கடலை வாங்கிக்க சொல்லுன்னு சொன்னாராம். ஆனா உங்க தாத்தாவை சும்மா சொல்லக்கூடாது, சொன்னதை கரெக்டா செஞ்சுட்டாரு. அதனால காலு, நீயும் கோரியும் கலந்து பேசி அந்த ஒரு மூட்டை தானியத்தை ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நானே உங்க கூட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டு வந்துருவேன். புறா இப்படி சொன்ன உடனே காலுக்காகவும் கோரிக்காகவும் பெரிய அதிர்ச்சி ஆயிட்டாங்க. புறா,
இந்த வயசான ஆளுங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாது. இப்படிதான் மனசுல பட்டதெல்லாம் கனவுல வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாம அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே கூடாது. என்ன பாரு, நான் அதையெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி நீயும் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இப்படி சொல்லிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த இடத்தை விட்டு அவசர அவசரமா பறந்து போனாங்க. காலு கோரி, உங்களை என்ன நான் இன்னைக்கு நேத்தா பாக்குறேன். எவ்வளவு நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்டயே வந்து உங்க வேலைய காட்ட பாக்குறீங்கல்ல. காலுஜி, இந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் நம்ம கூட பழகி பழகி கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே ஆயிட்டு வராங்க. இந்த புறாவை பாத்தீங்களா எப்படி பேசுதுன்னு? கோரி, அதுக்காக நாம மனம் தளரக்கூடாது. அடுத்தடுத்த பறவைகளை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். வா, அந்த கூட்டுல ஜம்ஜம் பறவை உட்காந்துருக்கு. அதையாவது போய் காலி பண்ண முடியுதான்னு பாப்போம். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் ஜம்ஜம் பறவையை நோக்கி பறந்து போனாங்க. ஜம்ஜம், உன்னோட உருவத்துக்கு இந்த கூட்டுல வாழ்றது உனக்கு சரியா வருதா? எனக்கு என்னவோ உன்னோட முன்னோர்கள் எல்லாம் மலைப்பக்கம் உள்ள குகையில வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட உருவம் அந்த மாதிரி. ஆமாம் ஜம்ஜம் அக்கா, உங்களோட உருவத்துக்கு நீங்க இந்த கூட்டுல உட்கார்ந்து இருக்கிறது நல்லாவே இல்ல. ஒரு குகையில உட்கார்ந்து இருந்தாதான் உங்களோட உருவத்துக்கு ஒரு கெத்தா இருக்கும். பேசாம இந்த கூட்டை விட்டுட்டு மலை பக்கம் போய் பாருங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது குகை கிடைக்கும். ஜம்ஜம் பறவையும் காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தது. அதனால ஜம்ஜம் இப்படி பேச ஆரம்பிச்சது. காலு, கோரி, உங்க 2 பேரையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாளா நான் போறப்பயும் வர்றப்பயும் உங்க கூட இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு தான் இருக்கேன். 4 பக்கமும் உடஞ்சி போய் எந்த நேரம் வேணாலும் கீழே விழலாங்கிற நிலைமையில இருக்கிற கூட்டுல நீங்க 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஜம்ஜம், நீ எங்களை பத்தி ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் உங்க 2 பேரையும் பத்தி சரியாதான் புரிஞ்சு வச்சிருக்கேன். உங்க 2 பேருக்குமே கூடு கட்ட உடம்பு வளையாததால ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எப்படியாவது என்ன இந்த கூட்டை விட்டு காலி பண்ண வச்சுட்டா இந்த கூட்டுல நீங்க வந்து குடியிருக்கலான்னு கணக்கு போடுறீங்க. இங்க பாருங்க காகங்களே, எனக்கு கோபம் வர்றதுக்கு முன்னாடி இடத்த காலி பண்ணிட்டு போயிடுங்க. இல்ல என்னோட பெரிய அழகால உங்க 2 பேரையும் அப்படியே கடிச்சு துப்பிடுவேன். உடனே ஜம்ஜம் பறவையோட கூட்டை விட்டு கிளம்பின காலுக்காகவும் கோரிக்காகவும் திரும்பி பார்க்காம பறந்து வந்து ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு மரத்துல உட்கார்ந்தாங்க. கோரி, அது எப்படி? அந்த ஜம்ஜம் பறவை நம்மளோட மனசுக்குள்ள போய் பார்த்த மாதிரி மனசுல உள்ளத அப்படியே சொல்லுது. காலுஜி, அத பத்தி எல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். அங்க பாருங்க, சோனா குருவி அந்த மரத்துல உட்கார்ந்து இருக்கு. நாம அதுகிட்ட போய் சுத்தி வளைச்செல்லாம் பேச வேண்டாம். நீ குடியிருக்கிற அந்த மர வீட்டை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீ ஒரு புது வீட்டை கட்டிக்கன்னு சொல்லுவோம். சோனா, இந்த மரத்துல தனியா உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ற? கோரியக்கா, உங்களுக்கு தெரியாதா, மழைக்காலம் வர ஆரம்பிக்க போகுது. அதனால உணவு எடுத்துக்கிட்டு போய் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க மழைக்காலத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் சேகரிச்சு வச்சிட்டீங்களா? ஆட, நீ வேற சோனா. நாங்க இருக்கிற கூடு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. எங்களால அதையே சரி பண்ண முடியல. அப்புறம் எப்படி நாங்க உணவு சேகரிக்க முடியும்? என்ன கோரியக்கா இப்படி பேசுறீங்க? தனியா இருக்க நானே ஒரு மரத்துல வீடு கட்டி அதுல வாழும்போது நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்ட கூடவா சரி பண்ண முடியாது? என்ன சொன்னா பண்றது? எனக்கு உடம்பு சரியில்லை, காலேஜுக்கும் உடம்பு சரியில்லை. எங்க 2 பேருக்குமே ஏதாவது வேலை செஞ்சா உடம்பெல்லாம் வலிக்குது. கோரியக்கா, நீங்களும் காலனும் ஆரம்பத்துல இருந்தே வேலை செய்யாம ரொம்பவும் சோம்பேறித்தனமா இருந்துட்டீங்க. அதனாலதான் வேலை செஞ்சா உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. எங்களை எல்லாம் பாருங்க, எனக்கெல்லாம் எந்த வேலையும் செய்யாம இருந்தாதான் உடம்பெல்லாம் வலிக்கும். வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். நீங்களும் காலனும் இனிமே உடல் வலியை பொருட்படுத்தாம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்பும் எங்க உடம்பு மாதிரி ஆரோக்கியமா இருக்கும். வேலை செய்யறதால இப்படி உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்ல, மனசு கூட ஒரு வேலையை சரியா செஞ்சு முடிச்சிட்டோன்னு சந்தோஷத்துல மிதக்கும். சோனா, நீ என்னவோ சரியாதான் சொல்ற. ஆனா இதுக்கப்புறம் நாங்க வேலை செய்ய கத்துக்கிறது எனக்கு என்னவோ அவ்வளவு சுலபமா தெரியல. அதனால நீ ஒண்ணு பண்ணு, உன்கிட்ட உள்ள மர வீட்டை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீ ஒரு புது வீடு கட்டிக்க. ஏன்னா இன்னும் ஒரு புது வீட்டை நீ ரொம்ப ஈஸியா கட்டிப்ப. ஆனா எங்களால அது முடியாது. காலண்ணா, நீங்க என்ன பேசுறீங்க? மர வீடு கட்டுறது சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் இல்லாம மழைக்காலம் வேற ஆரம்பிக்க போகுது. எனக்கு என்னவோ இன்னைக்கு ராத்திரியே மழை வரும்னு தோணுது. தயவு செய்து இதுக்கு மேல என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காம என்ன உணவு தேட போக விடுங்க. இப்படி சொல்லிட்டு சோனா குருவி உணவு தேட அங்கிருந்து பறந்து போயிடுச்சு.
எந்த பறவையும் ஏமாறாததால வேற வழி இல்லாத காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட உடைஞ்சு போன கூட்டிலேயே வந்து உக்காந்தாங்க. கோரி, வானத்தை பார்த்தா மழை வர்ற மாதிரி இருக்கு. காலுக்காக இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மழையே வந்துருச்சு. மழை பெஞ்ச கொஞ்ச நேரத்துக்கு இந்த காகங்களோட கூடு சுத்தமா உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. காலுஜி, இப்ப என்ன பண்றது? உடஞ்சி போய் இருந்தாலும் ஏதோ நமக்குன்னு ஒரு கூடு இருந்தது, இப்ப அதுவும் இல்ல. கோரி வா, நாம சோனாக்குருவி வீட்டுக்கு போவோம். இந்த மழையில நமக்கு வேற யாரும் இருக்க இடம் கொடுக்க மாட்டாங்க. சோனாக்குருவிக்கு தான் இறக்க குணம் அதிகம். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு சோனாக்குருவி வீட்டுக்கு பறந்து போனாங்க. இப்படி போன இவங்க சோனாக்குருவி வீட்டு வாச கதவு வேகமா தட்டுறாங்க. யாரு இந்த நேரத்துல வந்து கதவு தட்டுறது? யாரு வாசல்ல யாரு கதவு தட்டுறது? சோனா, நாங்க தான் பால் அண்ணனும் கோரியக்காவும் வந்திருக்கோம். கொஞ்சம் தயவு செய்து கதவை தர. இன்னைக்கு ராத்திரி மட்டும் நீ தங்க இடம் கொடுத்தா விடிஞ்சதும் நாங்க வெளியில போயிடுவோம். கோரி அக்கா, என் வீடு சின்ன வீடு. இதுல என்னோட 2 சின்ன குழந்தைங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை. மருந்து கொடுத்து இப்பதான் படுக்க வச்சிருக்கேன். இப்ப நான் உங்களை உள்ள விட்டா உங்களோட தூக்கமும் கெட்டு போயிடும். சோனா, நாங்க உள்ள வந்ததும் எந்த சத்தமும் போட மாட்டோம். ஒரு ஓரமா நிக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் கொடுத்தா போதும். அப்படி நீ இடம் கொடுக்காம நாங்க இந்த மழையிலேயே நனைஞ்சு இறந்து போயிட்டோம்னா அந்த பாவம் ஒன்னதான் வந்து சேரும். காகங்கள் இப்படி கெஞ்ச ஆரம்பிச்சதும் வேற வழி இல்லாத சோனாக்குருவி கதவை திறந்து விட்டது. காகங்கள் இப்ப உள்ள வந்துட்டாங்க. சோனா, நாங்க வர அவசரத்துல சாப்பிடாம வந்துட்டோம். ஏதாவது சாப்பிட கொஞ்சம் கொடுத்தா அந்த புண்ணியம் எல்லாம் ஒன்னதான் வந்து சேரும். பிறகு வேற வழி இல்லாத சோனா கொஞ்சம் தானியங்களை கொடுத்தது. அந்த தானியங்களை சாப்பிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு சோனாவோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு வேற வழி இல்லாத சோனாக்குருவி தரையில படுத்து தூங்க ஆரம்பிச்சது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலன்னா குறியக்கா, மழை விட்டுடுச்சு. இருந்தாலும் மழை மேகங்கள் அப்படியே தான் இருக்கு. மழை எப்ப வேணாலும் வரலாம். அதனால சீக்கிரம் 2 பேரும் கிளம்புங்க. நாம போய் உணவு தேடி கொண்டு வந்துருவோம். சோனா, நேத்து மழையில நனைஞ்சதால எனக்கும் காலேஜுக்கும் உடல்நிலை சரியில்லை. அதனால நீ போய் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வா. இதோ உனக்கு பின்னால கொஞ்சம் தானியங்கள் இருக்கு. நாங்க அதை சாப்பிட்டுட்டு இங்கேயே படுத்துக்கிறோம். அதனால இரவு இங்கேயே தங்கிடுவோம்னு நினைக்காத. சாயங்காலம் நாங்க வெளியே போயிடுவோம். பிறகு சோனாக்குருவி உணவு தேட வெளியில கிளம்பி போச்சு. காலுக்காகவும் கோரிக்காகவும் அங்க இருந்த தானியங்களை சாப்பிட்டு மறுபடியும் கூட்டுல வந்து படுத்துட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. உணவு தேட போன சோனாக்குருவி இப்ப வீட்டுக்கு திரும்பி வந்துருச்சு. ஆனா அப்பவும் காலுக்காகவும் கோரிக்காகவும் கூட்டுல படுத்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க. காலன்னா கோரியக்கா, சீக்கிரம் எழுந்திருங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு. சோனாவோட குரலை கேட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் அவசர அவசரமா எழுந்திருச்சாங்க. சோனா, நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லலாமா? கோரியக்கா, இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுல தங்கிக்கிறேன்னு நீங்க சொல்லாம வேற எதை சொன்னாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். சோனா, இந்த காட்டுலயே இரக்கமுள்ள மனசு உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ இப்படி மாறுவேன்னு நாங்க கனவுல கூட நினைக்கல. சோனா, இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் எங்களை இங்க இருக்க விடு. நாளைக்கு விடிஞ்ச உடனே நாங்க கண்டிப்பா உன்னோட வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவோம். இந்த காகங்களை நாம இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா இவங்க கண்டிப்பா நம்ம வீட்டை விட்டு போக மாட்டாங்க. துன்பத்துல உள்ளவங்களுக்கும் ஆபத்துல மாட்டிக்கிட்டவங்களுக்கும் ஏழைகளுக்கும் எவ்வளவு வேணா உதவலாம். ஆனா இந்த சோம்பேறி காகங்களுக்கு இதுக்கு அப்புறமும் உதவவே கூடாது. அப்படி உதவனா இவங்களோட சோம்பேறித்தனத்தை நாம அங்கீகரிக்கிற மாதிரி ஆயிடும். ஏதாவது ஐடியா பண்ணி முதல்ல இவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பணும். கோரியக்கா, இன்னைக்கு ராத்திரி நீங்க என்னோட வீட்டுல தங்குறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நான் இன்னைக்கு உணவு தேட போனப்ப எனக்கு ஒரு மூட்டை சோளம் கிடைச்சது. அதை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து வாசல்ல வச்சிருக்கேன். அதை நீங்களும் காளானாவும் கொஞ்சம் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அதை சுட்டு உங்களுக்கு சாப்பிட கொடுப்பேன். மழை காலத்துல சுட்ட சோளத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு நினைக்கும் போது காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் வாய் ஊற ஆரம்பிச்சது. என்ன சொன்னா இப்படி சொல்லிட்ட? எனக்காக நீ இவ்வளவு செய்யும் போது உனக்காக நாங்க இதை கூட செய்ய மாட்டோமா? காலுஜி, வாங்க நாம போய் அந்த சோள மூட்டைய உள்ள கொண்டு வருவோம். இப்படி சொல்லிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் சோள மூட்டையை உள்ள கொண்டு வரதுக்காக வீட்டுக்கு வெளியில போக சோனாக்குருவி கதவை இழுத்து சாத்திருச்சு. சோனா, நீ இப்படி பண்ணுவன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நீ செஞ்சது அநியாயம், அக்கிரமம். எங்களுக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. காலன்னா கோரியக்கா,
உங்க 2 பேரும் நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி தங்குறதுக்கு இடம் இல்லாம மரத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில நீங்களா வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. இப்படி சொன்ன சோனா பிறகு தன்னுடைய கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ராத்திரி பூரா ஒரு மரத்துல உட்கார்ந்து மழையில நனைஞ்சுகிட்டு இருந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் இப்போ ஒரு மர வீடு கட்டுறதுக்காக மரக்கட்டைகளை காட்டுக்குள்ள இருந்து சேகரிச்சு கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. காலு, நீ போன மாசம் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கின பாக்கி 1200 ரூபாய். அத கொடுத்தாதான் நான் இதுக்கப்புறம் உனக்கு கடன் தருவேன். அது வரைக்கும் நீ கடை பக்கமே வராத. கடையில கூல்ட்ரிங்க்ஸ் மட்டுமே வாங்கி பாக்கி 1200 ரூபாய் இருக்குன்னு தெரிஞ்சா கோரி கண்டிப்பா பணம் கொடுக்க மாட்டா. அதனால கோரி காகத்துக்கு தெரியாம இந்த பணத்தை எப்படியாவது திருடிதான் ஆகணும். இப்படி யோசிச்ச காலுக்காகவும் தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்தது. இப்படி வீட்டுக்கு வந்து படுத்ததுக்கு அப்புறமும் காலுக்காகவும் பெட்டி கடையில தனக்குள்ள கடனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தது. கோரி வீட்டுல இருக்கிற வரைக்கும் பணத்தை நம்மளால எடுக்க முடியாது. கோரியை இப்ப எங்கேயாவது வெளியில அனுப்புனாதான் பணத்தை நம்மளால எடுக்க முடியும். என்ன சொல்லி அனுப்பலாம், எங்க அனுப்பலாம்? என்ன காலேஜி, படுத்ததுக்கு அப்புறமும் தூங்காம ஏதோ யோசனையா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல கோரி, சும்மாதான் படுத்திருக்கேன். ஆமா, நீ உங்க அம்மாவை போய் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இல்ல? நாளைக்கு வேணா உங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வா. என்ன காலேஜி, ஆச்சரியமா இருக்கு. நானே போகணும்னு சொன்னா கூட அப்புறமா போய்க்கலாம்னு சொல்லுவீங்க. இப்ப நீங்களே என்ன எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடுறீங்க. நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது, அதனாலதான் இப்படி சொன்னேன். மத்தபடி போறதும் போகாததும் உன்னோட இஷ்டம். எங்க அம்மா வீட்டுக்கு போற ஐடியா எனக்கு இப்ப இல்ல காலேஜி, அடுத்த மாசம் தான் போகலான்னு இருக்கேன். கோரி, எதுக்காக இப்படி சொன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்படிதான். அவங்க அம்மா இவனை பார்க்கணும் போல இருக்கு, வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவனும் இந்த மாசம் வரேன், அடுத்த மாசம் வரேன்னு பதில் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தானே தவிர அங்க போகவே இல்ல. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. பாவம் அவன். இப்படி தெரிஞ்சிருந்தா முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்திருப்பேன்னு சொல்லி சொல்லி அழுதான். கோரி, உனக்கு ஒருவேளை அந்த நிலைமை வந்தா இந்த காலுவால தாங்க முடியாது. காலேஜி, நல்லா இருக்க எங்க அம்மாவை பார்த்து இப்படி பேசுறீங்களே, முதல்ல உங்க வாயை கழுவுங்க. இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு எப்படிதான் மனசு வருதோ? நீங்க சொன்னதுல இருந்து என் மனசு என்னமோ படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில முதல் வேலையா எங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தாதான் என் மனசு நிம்மதியாகும். அப்பாடா, ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. கோரி நாளைக்கு வீட்டுல இருக்க மாட்டா. நாளைக்கு எப்படியாவது பணத்தை எடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்ச கடனை கொடுத்துடலாம். கோரிக்காகவும் தன்னோட அம்மாவை நினைச்சிட்டு அழுதுகிட்டே தூங்க, காலுக்காகமோ நம்ம திட்டம் நிறைவேறிடுச்சுங்கிற சந்தோஷத்துல நிம்மதியா தூங்குச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில எழுந்திருச்சு கோரிக்காகவும் தன்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சது. காலேஜி, நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். மத்தியான சாப்பாடு ஃப்ரிட்ஜில இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிடுங்க. நான் இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன். கோரியை சாப்பாடு செய்ய சொல்லி யாரு அழுதது? இன்னைக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்னு பார்த்தா அதுவும் நடக்காது போல இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் கோரி. எங்க நீ மத்தியான சாப்பாடு செய்யாம போயிடுவியோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருந்த. சரி சரி, நீ கிளம்பு. சீக்கிரமா கிளம்புனாதான் இருட்டுக்கு முன்னால நீ வீடு வந்து சேர முடியும். காலேஜி, எனக்கு என்னமோ உங்களை விட்டு போறதுக்கே மனசு இல்ல. ஆனா நீங்க என்ன வெளியில அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண்காகம் இவங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தது. இப்படி வந்து உட்கார்ந்த அந்த பெண்காகம் காலுக்காகத்தையே முறைச்சு பார்த்தது. யாருமா நீ? உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. யார பார்க்க இங்க வந்த? நானா என்னோட ஹஸ்பண்ட பார்க்க வந்தேன். என்னது? நீ உன்னோட ஹஸ்பண்ட பார்க்க எதுக்கு என்னோட வீட்டுக்கு வரணும்? அவர் எங்க இருக்காரோ அங்க போனா தானே அவரை பார்க்க முடியும். இதோ இவர் தான் என்னோட வீட்டுக்காரர். இவர் பேரு காலுஜி, என் பேரு மைனா. காலுஜி, என்ன இது? நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்த கோரி அக்கா கிட்ட சொல்லவே இல்லையா? பயப்படாம சொல்லுங்க காலுஜி, நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல. இதை கேட்ட கோரிக்காகவும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. காலுஜி, என்ன இது? இவ சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன கோரி இப்படி கேக்குற? இந்த மைனாவை யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எங்களுக்கு கல்யாணமும் நடக்கல. இன்னும் சொல்ல போனா முதல் முறையா இந்த காகத்தை நான் இப்பதான் பாக்குறேன். இங்க பாருமா மைனா, நீ எங்க இருந்து வர? உங்க வீடு எங்க இருக்கு? ஏன் என் மனைவி கிட்ட வந்து நமக்கு கல்யாணம் ஆன மாதிரி பொய் சொல்ற?
காலேஜி, நீங்க தைரியமா கோரி அக்கா கிட்ட சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு நானே நேர்ல வந்தேன். இப்ப கூட நீங்க என்ன தெரியாத மாதிரியே நடிச்சா எப்படி? ஆமா, நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எனக்கும் என் மனைவிக்கு இடையில சண்டையை உண்டாக்க வந்தியா? போ இங்க இருந்து. அது எப்படி நான் போக முடியும்? நான் போக மாட்டேன். நான் உங்களோட மனைவி. இதுக்கப்புறம் நான் உங்க கூட தான் இருப்பேன். இங்க இருந்து யாரும் போக வேண்டாம். நானே போறேன் காலேஜி. இப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஆனா திரும்ப வரவே மாட்டேன். அங்கேயே இருந்துருவேன். இங்க நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. கோரியக்கா, கோவப்படாதீங்க. ஏதோ நடந்தது நடந்து போயிருச்சு. நீங்களும் இங்கேயே இருங்க. நாம 2 பேரும் இந்த வீட்ல ஒத்துமையா இருப்போம். ஏய், இங்க பாரு. இன்னும் ஒரு தடவை என்ன அக்கா அக்கான்னு கூப்பிட்ட என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க சோனா குருவியும் வந்தது. கோரி அக்கா, என்ன காலங்காத்தால கால அண்ணன் கூட இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? சோனா, இந்த நியாயத்தை நீயே கேளு. உன்னுடைய அண்ணன் காலு இதோ நிக்கிதே, இத எனக்கு தெரியாமலேயே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் இருக்கவே மாட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக போறேன். கோரி அக்கா, கோவப்படாம ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. என்னோட பையன் லஞ்ச் பாக்ஸ மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிட்டான். ஒரு நிமிஷம் இருங்க. நான் இந்த லஞ்ச் பாக்ஸ கொண்டு போய் அவனோட ஸ்கூல்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் உங்க பிரச்சனையை நானே தீர்த்து வைக்கிறேன். இப்படி சொன்ன குருவி குக்குவோட லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா ஸ்கூலுக்கு பறந்து போச்சு. காலுஜி, நீங்க இவ மேல ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நான் கிளம்புறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. இப்படி சொன்ன கோரி தன்னோட அம்மா வீட்டுக்கு பறந்து போச்சு. மைனா, உண்மையை சொல்லு. நீ யாரு? எதுக்காக இங்க வந்து இப்படி பொய் சொல்லி என் மனைவிய வீட்டை விட்டு அனுப்புன? இப்படி செய்யறதால உனக்கு என்னதான் கிடைக்குது? சொல்றேன் காலுஜி, அவசரப்படாம கேளுங்க. இது வரைக்கும் எனக்கு எதுவுமே கிடைக்கல. இதுக்கப்புறம் தான் கிடைக்க போகுது. நான் சொன்னது எல்லாமே பொய் தான். இருந்தாலும் ஒரு அவசியத்துக்காக நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். அவசியமா? அப்படி என்ன அவசியம்? காலுஜி, உங்க குடும்பம் பணக்கார குடும்பம்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள 25,000 எடுத்துக்கிட்டு என்னோட வீட்டுக்கு வரணும். அப்படி நீங்க வந்தீங்கன்னா உங்க மனைவியோட அம்மா வீட்டுக்கு போய் உங்க மேல தப்பு எதுவும் இல்லைன்னு நானே சொல்லி உங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பேன். பணத்தை கொடுக்கலன்னா? பணம் கொடுக்காம போலீஸ் கிளிஸ்னு போனன்னு வச்சுக்க, நீ கடைசி வரைக்கும் இப்படி தனியாவே வாழ வேண்டியதுதான். இப்படி சொன்ன மைனாக்காகவும் பிறகு அங்கிருந்து கிளம்ப போச்சு. உன்னோட வீடு எங்க இருக்கு? அத சொல்லிட்டு போ. இந்த காட்டுல உள்ள ஆத்த தாண்டின உடனே ஒரு பெரிய மரம் இருக்குல்ல, அந்த மரத்து மேலதான் என்னோட வீடு இருக்கு. இப்படி சொன்ன மைனாவும் பிறகு அங்கிருந்து கிளம்பி பறந்து போச்சு. மைனா கிளம்பி போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சோனா குருவி மறுபடியும் காலுக்காகத்தோட வீட்டுக்கு வந்தது. காலுக்காக நடந்தது எல்லாத்தையும் அழுதுகிட்ட சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு. அதனாலதான் நான் இப்ப 25,000 பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புறேன் அந்த காகத்துக்கு கொடுக்க. காலண்ணா, அவசரப்படாம இருங்க. நானும் உங்க கூட வரேன். அங்க போய் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். இப்படி மைனா வீட்டுக்கு கிளம்பின சோனா குருவியும் காலுக்காகவும் சீக்கிரமாவே மைனா குருவி வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. சோனா, இதுதான் அந்த மைனா காகத்தோட வீடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா காலண்ணா, இதுவாதான் இருக்கும். நாம இங்கேயே மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். பிறகு கொஞ்ச நேரத்துல எங்கிருந்தோ பறந்து வந்த மைனாக்காகவும் தன்னோட வீட்டுக்குள்ள போச்சு. அத பாத்துக்கிட்டே இருந்த சோனா குருவியும் காலுக்காகவும் இப்ப மைனா வீட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாங்க. மைனா, என்ன இவ்வளவு நேரம்? ஏன் இவ்வளவு லேட்டா வர? நான் என்ன பண்றதுங்க, 5 ஃபேமிலி அட்டென்ட் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25,000 டிமாண்ட் வச்சிருக்கேன். 5 25 125, மொத்தம் 1,25,000 இன்னைக்கு ஈவினிங்குள்ள நமக்கு கலெக்ஷன் ஆகணும். மைனா, நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவனை பார்த்தேன். போலீஸ் நம்மள தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கிறதா அவன் சொன்னான். அதனால கலெக்ஷன் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு கிளம்பணும். இவங்க இப்படி பேசிக்கிறத கேட்ட காலுக்காகத்துக்கு கோபம் தாங்கல. சோனா, நீ இங்கேயே இரு. நான் இப்ப உள்ள போய் இவங்க 2 பேரையும் என்ன பண்றேன் பாரு. காலண்ணா, தயவு செய்து உள்ள போகாதீங்க. இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி பண்றவங்க கண்டிப்பா ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க. அப்படியா? அதனால இப்ப என்னதான் பண்ணலான்னு சொல்ற? காலண்ணா, நீங்க போய் போலீஸ்ல விஷயத்த சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் கோரி அக்காவோட அம்மா வீட்டுக்கு போய் கோரி அக்காவையும் அழைச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் இவங்க எப்படி தப்பிச்சு போறாங்கன்னு பாப்போம்.
இப்படி பேசிக்கிட்ட சோனா குருவியும் காலுக்காகவும் மைனா வீட்டு வாசல் கதவை போட்டுட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பேசி வச்சபடியே எல்லாரும் மைனாக்காக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடிப்பாவி, கொஞ்ச நேரத்துல என்னோட காலேஜிய பத்தி என்னென்னமோ நினைக்க வச்சுட்டியே, நீ நல்லாவே இருக்க மாட்ட. பிறகு மைனாக்காகத்தையும் அதோட கணவனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக சோனா குருவி கோரிக்காகவும் காலுக்காகவும் இவங்க 3 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு பறந்து போனாங்க.